கார்த்திக் அவர்கள் மெய்யழகன் படத்துக்கும் பிளஸ் தெலுங்குல ஏதோ ஒரு படம் ப்ரமோஷனுக்காக போயிருக்கும் போது அங்க லட்டு பத்தின ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பவன் கல்யாண் அவர்கள் காட்டமான ஒரு விஷயம் பேசுனதுனால இவர் மன்னிப்பு கேட்டார். அப்ப நாத்திகர்கள் தான் இதுக்கு பிரச்சனையா? இந்துக்களா இருக்கிற நாத்திகர்கள் தான் இதுக்கு பிரச்சனையா? ஆந்திரா மாநிலம் இந்தியாவுக்கே வழிகாட்டிய ஒரு தெலுங்கானா புரட்சியை நடத்திய மாநிலம். பவன் கல்யாண் அப்பன், பவன் கல்யாண் பாட்டம் பூட்டம் எல்லாமே இந்த வரலாறு தெரியாத டால் நபர். பவன் கல்யாண பரம்பரைக்கே அது தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது பூரா சினிமா கேமராவும் சினிமா நடிகர்களுடைய அந்த புறம் அலசல்கள் தான் தெரியும். இந்த சினிமாக்காரனை பார்த்து கேட்குறேன், சினிமாக்காரனுக்கு என்ன தெரியும்? பெண்களுடைய இடையில் கேமராவை வச்சு கேமராக்காரன் தூங்கிடுவான், இதான் படம் முடிஞ்சிடும். ஆந்திரா படம் பூரா அப்படி தானே இருக்கு. பவன் கல்யாணை போல அரசியலே தெரியாத மூடர்கள் முட்டாள்கள் எல்லாம் அதிகாரத்துக்கு வந்த பிறகு நம்ம ஊர் கார்த்தியை மிரட்டுறாரு. கார்த்தி என்ன சொல்றாரு? லட்டு அரசியல் வேண்டாப்பா, சென்சிட்டிவான அரசியலுங்கிறாரு. அதை விமர்சனமே பண்ணலையே. சிவகுமார் குடும்பம் பிறவி கோழை குடும்பம், பைந்தாங்குழி குடும்பம். விஷால் ரெட்டியை முன்னாடி நிறுத்தி தான் இப்போ அவங்க நடிகர் சங்கத்தை கைப்பற்றிருக்காங்க. சூர்யாவோ சிவகுமாரோ நடிகர் சங்க தலைவராக வந்திருக்கணும். ஒரு பச்சை தமிழன், பச்சை தமிழன் ரெட்டியார் முன்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கிற குடும்பம் அது. ஆக மொத்தம் ஒரு பிறவி கோழை குடும்பம் சிவகுமார் குடும்பம். நேரடியாக கேட்கறதுக்கு தெம்பு திராணி இல்லாத கார்த்திகே மன்னிப்பு கேட்டு வந்துட்டாரு. இனி போய் யார் காலில் விழுச்சோன்னா விழுவாரு. அப்போ அங்க நெய்ல எந்த கலப்படமுமே எந்த கலப்படம் கிடையாது. கலப்படம் 500 பேர் அங்கே வேலை செய்யலாம், இரவு பகலாக வேலை செய்யலாம் இந்த லட்டு தயார் பண்ணக்கூடிய தொழிற்சாலையில். அது இவர்களெல்லாம் மீறி யார் ஜெகன்மோகன் ரெட்டியை அவருடைய சித்தப்பா சுப்பா ரெட்டியுமா கொண்டு போய் கலந்தாங்க. இந்தியாவினுடைய BSF அங்கதான் இருக்கு, கோப்ரா படை அங்கதான் இருக்கு. எங்க? ஆந்திராவில் தான் இருக்கு. இதெல்லாம் தெரியுமா பவன் கல்யாணுக்கு? சினிமாவில் நடித்து கொண்டிருந்த ஆண் வேஷம் பாதி பெண் வேஷம் பாதி போட்ட NTR அங்கே முதலமைச்சர் ஆனார். ஆந்திராவில் 50% ஆத்திகர்கள், 50% நாத்திகர்கள். எல்லாம் நக்சல்பாரி புரட்சியாளர்கள் தான். அத்தனை பேருமே நாத்திகர்கள் தான். என்னைக்குமே கோயிலை இடித்ததில்லை, கோயிலை உடைத்ததில்லை, சாமி சிலையை திருடி விற்றதில்லை. அப்ப யாரு திருடி விற்கிறா? இந்த லட்டு அரசியல்ல மாட்டு கொழுப்பு, மீன் கொழுப்பு, பன்றி கொழுப்பு கலந்ததாக சொன்னது எந்த நாத்திகரும் இல்லை. சொன்னவன் யாரு? ஆத்திகர்னான சந்திரபாபு நாயுடு ஆட்கள் தான் சொல்றாங்க. அவங்க சொன்னாங்க, அதுக்காக அது இப்ப நீங்க இல்லன்னு சொல்ல வரீங்களா? 1000 முறை மறுப்பு தெரிவிப்பேன். முட்டாள்கள் 500 பேர் அதில் வேலை பார்க்குறான். ஆச்சாரபூர்வமான ஐயங்கார் வேலை பார்க்குறான். அவர்களுக்கு தெரியாம மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, நாய் கொழுப்பு, பேய் கொழுப்புலாம் எப்படி இவ்வளோ போகும்? எப்படி போகும்? அறிய வேண்டாமா இந்த பவன் கல்யாணுக்கு? சந்திரபாபு நாயுடு முதலமைச்சரான பிறகு லட்டு செய்யறாங்கல்ல, அப்போ நாய் கொழுப்பு, பன்றி கொழுப்பு எல்லா கொழுப்பும் போயிருக்கும்ல. இந்த கொழுப்புகளை இப்போ இருக்கிற சந்திரபாபு நாயுடு அரசியல் இருக்கக்கூடிய உளவுத்துறையா கண்டுபிடிக்கல. யாரை ஏமாற்றுவதற்கு வெங்கடாஜலபதியை பயன்படுத்துறீங்க? இது நாத்திகனா ஆத்திகனா? பவன் கல்யாண் நேற்று அடித்த சுனாமியில எங்க போய் ஒட்டிக்கிட்டாரு? திருப்பதி வெங்கடாஜலபதி கலசத்துல போய் ஒட்டிக்கிட்டாரு. இவரை 5 வருட காலம் ஆட்டம் போடலாம். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமிர்தா. இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கார்த்திக் அவர்கள் மெய்யழகன் படத்துக்கும் பிளஸ் தெலுங்குல ஏதோ ஒரு படம் ப்ரமோஷனுக்காக போயிருக்கும் போது அங்க லட்டு பத்தின ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ அதை பத்தி நான் பெருசா விமர்சனம் கொடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அது பெரிய அளவுல ஒரு பெரிய ஒரு சர்ச்சையா கிரியேட் ஆச்சு. உடனே அவர் அதுக்கும் மன்னிப்பு கேட்டாரு. இதுக்கும் அங்க துணை முதலமைச்சரா இருக்கிற இப்போ பவன் கல்யாண் அவர்கள் காட்டமான ஒரு விஷயம் பேசுனதுனால இவர் மன்னிப்பு கேட்டார். இப்போ இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, அதுதான் இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இங்க இந்த சனாதன தர்மத்தை காக்க வேண்டியது அது ஆத்திகர்கள் தான். ஆனா அந்த சனாதன தர்மத்துக்கே பிரச்சனையா இருக்கிறது வேற யாருமே இல்ல, இந்து மக்கள் தான். பிற மதத்தவர்கள் யாருமே அதுக்கு பிரச்சனை பண்ணல. இதுக்கு முக்கியமான காரணம் நாத்திகர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு சார். இது எந்த அளவுக்கு பார்க்கப்படுது சார்? அப்ப நாத்திகர்கள் தான் இதுக்கு பிரச்சனையா? இந்துக்களா இருக்கிற நாத்திகர்கள் தான் இதுக்கு பிரச்சனையா? ஆந்திரா மாநிலம்
இந்தியாவுக்கே வழிகாட்டிய ஒரு தெலுங்கானா புரட்சியை நடத்திய மாநிலம். பவன் கல்யாண் அப்பன், பவன் கல்யாண் பாட்டன், பூட்டன் எல்லாமே இந்த வரலாறு தெரியாத நபர்கள், முட்டாள் நபர்கள். நேரு பிரதமராக இருந்த பொழுது இந்திய வரலாற்றில் தெலுங்கானா புரட்சி இந்தியாவையே புரட்டி போட்ட புரட்சி. தெலுங்கானா புரட்சி என்னென்னா சாதாரணம். 1000 ஏக்கரா நிலம் ஒரு பண்ணையாரிடம் இருக்கும். 1000 குடும்பம் அவனுக்கு அடிமையாக வேலை செய்யும். தெலுங்கானா புரட்சி என்பது 1000 பேர் 1000 ஏக்கராவை பங்கி எடுத்துக்கிட்டான். ஆந்திரா முழுக்க. இதுதான் தெலுங்கானா புரட்சி. பவன் கல்யாண பரம்பரைக்கு அது தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது பூரா சினிமா கேமராவும் சினிமா நடிகைகளினுடைய அந்த புறம் அலசல்கள் தான் தெரியும். நீங்கள் கொண்டம்பள்ளி சீதாராமையான்னு ஒரு பெரிய தலைவர் இருந்தார். இந்த கொண்டம்பள்ளி சீதாராமையா தான் ஆந்திராவினுடைய நக்சல்பாரி புரட்சியாளர். இன்றைக்கு 10 மாவட்டங்களில் அவர்கள் தான் அரசியல். இந்தியாவினுடைய பிஎஸ்எஃப் அங்கே தான் இருக்குது. கோப்ரா படை அங்கே தான் இருக்குது. எங்கே? ஆந்திராவில் தான் இருக்குது. இதெல்லாம் தெரியுமா பவன் கல்யாணுக்கு? சினிமாவில் நடித்து கொண்டிருந்த ஆண் வேஷம் பாதி பெண் வேஷம் பாதி போட்ட என்டிஆர் அங்கே முதலமைச்சர் ஆனார். கிருஷ்ண அவதாரம் பூசிய என்டிஆர் அங்கே முதலமைச்சர் ஆனார். ஆந்திராவில் 50% ஆத்திகர்கள், 50% நாத்திகர்கள். ஒரு 10 மாவட்டங்களில் ஆந்திரா அரசியலே கிடையாது. எல்லாம் நக்சல்பாரி புரட்சியாளர்கள் தான். அத்தனை பேருமே நாத்திகர்கள் தான். அவன் என்றைக்குமே கோயிலை இடித்ததில்லை, கோயிலை உடைத்ததில்லை, சாமி சிலையை திருடி விற்றதில்லை. அப்போ யார் திருடி விற்கிறா? சாமி சிலையை யார் திருடி விற்கிறா? இந்த லட்டு அரசியலில் மாட்டு கொழுப்பு, மீன் கொழுப்பு, பன்றி கொழுப்பு கலந்ததாக சொன்னது எந்த நாத்திகனும் இல்லை. சொன்னவன் யார்? ஆத்திகனான சந்திரபாபு நாயுடு ஆட்கள் தான் சொல்கிறாங்க. அவங்க சொன்னாங்க. அதுக்காக அது இப்ப நீங்க இல்லைன்னு சொல்ல வரீங்களா? மறுப்பு தெரிவிக்கிறீங்களா? 1000 முறை மறுப்பு தெரிவிப்பேன். முட்டாள்கள். நீங்க 500 பேர் அதில் வேலை பார்க்குறான். ஆச்சாரபூர்வமான ஐயங்கார் தான் வேலை பார்க்குறான். அவர்களுக்கு தெரியாமல் மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, நாய் கொழுப்பு, பேய் கொழுப்புலாம் எப்படி இவ்வளோ போகும்? எப்படி போகும்? அறிய வேண்டாமா இந்த பவன் கல்யாணுக்கு? 500 பேர் ஆச்சாரமான ஆட்கள் தான் லட்டு செய்கிறான், நெய் பிசைகிறான். டின்னா நெய் போகுது, லாரியாக நெய் போகுது. இவர்களுக்கு தெரியாமல், எந்த உளவுத்துறைக்கு தெரியாமல், இப்போ சந்திரபாபு நாயுடு முதலமைச்சரான பிறகு லட்டு செய்கிறாங்கல்ல, அப்போ நாய் கொழுப்பு, பன்னி கொழுப்பு, எல்லா கொழுப்பும் போயிருக்கும்ல. இந்த கொழுப்புக்களை இப்போ இருக்கிற சந்திரபாபு நாயுடு அரசியல் இருக்கக்கூடிய உளவுத்துறையா கண்டுபிடிக்கல. அப்போ யாரை ஏமாற்றுவதற்கு வெங்கடாஜலபதி பயன்படுத்துறீங்க? இது நாத்திகனா ஆத்திகனா? இந்த சினிமாக்காரனை பார்த்து கேட்குறேன். சினிமாக்காரனுக்கு என்ன தெரியும்? பெண்களுடைய இடையில் கேமராவை வச்சு கேமராக்காரன் தூங்கிடுவான். இதான் படம் முடிஞ்சிடும். ஆந்திரா படம் பூரா அப்படி தானே இருக்கு. வெங்கடாஜலபதி எதிர்ப்பவன் பூரா நாத்திகன், ஆதரிக்கிறவன் பூரா நாத்திகன் அல்ல. ஆந்திராவில் இருக்கக்கூடிய 10 கோடி பேரில் 1 கோடி குடும்பம் வெங்கடாஜலபதி கோயிலுக்கு போகுது. ஆத்திகனும் போகிறான், நாத்திகனும் போகிறான், எல்லாருமே போகிறான். ஆனால் நாத்திகர்கள் 5 ரூபா டிக்கெட்டில் தான் போகிறான். நாஸ்திகம் பூரா 1000 ரூபா டிக்கெட்டில் போகிறான். 1000 ரூபா டிக்கெட்டில் போனவன் உடனடியாக தரிசனம். 5 ரூபா டிக்கெட்டில் போகிறவன் 10 மணி நேரம் நிற்கணும். இதாய நாத்திக அரசியல். பவன் கல்யாண் என்ன பண்ணார்? துணை முதலமைச்சராகி ஆத்திகன் நாத்திகன் 2 பேருக்குமே பொது வழியை உருவாக்கல. ஏழை பால உழைக்கிறவன், தாழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன் அத்தனை பேரும் சாதா டிக்கெட்டில் 5 ரூபா 10 ரூபா டிக்கெட்டில் 24 மணி நேரம் குழந்தை குட்டி பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் தோளில் தூக்கி வச்சுட்டு எங்கே நிற்கிறான்? காற்று புகா முடியாத இடத்துல நிற்கிறான். ஆனால் கள்ளச்சந்தை வியாபாரி, கள்ளக்கடத்தல் பண்ணுறவன், தங்கம் கடத்துறவன், வயிறை கடத்துறவன், செம்பரை கடத்துறவன் பூரா வெங்கடாஜலபதி உண்டியில் கொண்டு கள்ளக்காசை உள்ளே போடுவான். 10,000 கொடுத்துட்டு உடனே போய் நின்று சாமி கும்பிட்றான். இவனெல்லாம் ஆத்திக. உழைக்கிறவன் பூரா நாத்திக. உழைக்கிறவன் 10 ரூபா டிக்கெட்டில் போனால் ஜரிகண்டி என்னடா கண்டி. அப்போ உழைக்கிறவனுக்கு இதுதான் மரியாதையாங்க.
ஒடுக்கப்பட்டவனுக்கு, தாழ்த்தப்பட்டவனுக்கு, மூட்டை தூக்குறவனுக்கு, வண்டியை தூக்குறவனுக்கு 1000 மைல் எங்க ராயலசீமாவில் இருந்து பயணம் பண்ணி வருகிற அந்த ஆந்திரா மக்களுக்கு 5 ரூபா டிக்கெட்டு, 10 ரூபா டிக்கெட்டு, ஜரிகண்டி போயிரு, உடனே போயிரு. 10,000 ரூபாய் கொடுத்தா வெங்கடாஜலபதியை மனமுருக கண்குளிர நின்று சாமி கும்பிடலாங்கிறான். அப்போ ஏண்டா இந்த வேறுபாடு? பவன் கல்யாணம் பார்த்து கேட்குறேன், இது நாத்திகன் செய்கிறதா ஆத்திகன் செய்கிறதா? ஆத்திகன் எந்த காலத்திலையும் இப்போ கடவுளை கடவுளுடைய சொத்துக்களை கொள்ளையடிக்கிற அவ்வளோ பேரும் ஆத்திகன். எந்த நாத்திக கோயில் ட்ரஸ்ட்டில் மெம்பராக இருக்கான்? எந்த நாத்திக கோயில் சொத்தை கொள்ளையடிக்கிறான்? எந்த நாத்திக கோயில் நிலத்தில் நெல்ல விளைய வச்சு வீடு கொண்டு போயிடுறான்? எவனுமே கொண்டு போகிறதில்ல. கோயில் சிலைகளை கொள்ளையடிக்கிறவங்க பூரா ஆத்திகம் தான். எந்த நாத்திக கருப்பு சட்டைக்காரனாவது கோயில் சிலையை திருடியிருக்கானா? ஏதாவது வழக்கு இருக்கா? பொன்மாளிக்க வேலை போய் கேளு. அப்போ அத்தனை அயோக்கியர்கள் எங்கே இருக்கான்? ஆஸ்திகத்திலிருந்து தான் வர்றான். எந்த நாத்திகனும் கோயில் சிலையை கொளுத்துவதில்லை. சரி, இது ரொம்ப தப்பான ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு. சரியான ஸ்டேட்மெண்ட். நாத்திகர்கள் எந்த காலத்திலையும் கோயில் சொத்தை கொள்ளையடிப்பதில்லை. கோயில் கூடாரம், கோயில் என்பது கொடியவனின் கூடாரமாக கூடாது என்பதுதான் நாத்திகனுடைய கொள்கை. சரியா? அப்போ அத்தனை அயோக்கியர்களும் கோயிலில் தவறுகள், தப்புகள், கோயில் நிலத்தை கொள்ளையடிக்கிறவன், கோயிலை கொள்ளையடிக்கிறவன் அத்தனை பேர் யாரு? ஆத்திகன் தான். நாத்திகர்கள் தான் உங்களை காப்பாற்றுகிறான். நக்சல்பாரி தான், ஆந்திரா அடர்ந்த காடுகளில் வாழுகிற நக்சல்பாரி தான் உங்களை காப்பாற்றுறான். என்ன மாதிரி காப்பாத்துறாங்க? கோயில் சொத்துக்களை எவனும் திருடி திங்கக்கூடாது. அப்படி திருடி தின்றால் மக்கள் நீதிமன்றத்தில் அவருக்கு தண்டனை கொடுக்கப்படும். எங்க? ஆந்திரா பூரா, ராயலசீமா பகுதி பூரா நீங்க தர்மத்தை காக்கிறவன நாத்திகன் தான். தர்மத்தை யார் கத்தாரு? ஒரு பெட்ஷீட்டை போட்டுட்டு நீங்க ஆந்திராவில், தெலுங்கானாவில் பாடினாருன்னா 1,00,000 பேர் நின்று பார்ப்பான். அவன் ஒரு நாத்திக. அவன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்த ஒரு நாத்திக. எந்த காலத்தில் இருந்தாலும் மேல் துண்டே போட மாட்டார், பெட்ஷீட் தான் போட்டிருப்பார். கத்தார் ஒரு கால 2 சலங்கை கட்டியிருப்பார். உழைக்கும் மக்களுக்கான அடையாளம் ஒரு நாத்திக. கொண்டம்பள்ளி சீதாராமையா ஆந்திராவுடைய மிகப்பெரிய நக்சலைட் லீடர். அவன் ஒரு நாத்திக. எந்த கோயிலும் கொள்ளையடிச்சதில்லை. எந்த கோயில் சொத்துக்களையும், கோயில் நிலங்களையும், குத்தகை நிலங்களையும், கோயில் கட்டடங்களையும் எதையுமே ஏமாற்றியதாக வரலாறு நாத்திகள் பட்டியலில் இல்லை. இது தெரியணும். சினிமாக்காரனுக்கு அரசியலே தெரியாது. அரசியல் தெரிஞ்சவன் சினிமாவுக்கு போக மாட்டான். இப்போ பவன் கல்யாண் நேற்று அடித்த சுனாமியில் எங்கே போய் ஒட்டிக்கிட்டாரு? திருப்பதி வெங்கடாஜலபதி கலசத்தில் போய் ஒட்டிக்கிட்டாரு. இவரை 5 வருட காலம் ஆட்டம் போடலாம். பல பேர் ஆட்டம் போட்டு காணாமல் போயிட்டான். NTR வெங்கடாஜலபதி வேஷமே போடுவார், கிருஷ்ணர் வேஷமே போடுவார். இப்போ மக்கள்லாம் மறந்துட்டான். பவன் கல்யாண் நாத்திகர்களை பற்றி எதுவுமே தெரியாது, ஆத்திகர்களை பற்றியும் தெரியாது. ஆக மொத்தம் பவன் கல்யாண் என்பவர் ஒரு சினிமாக்காரர். யாராவது கதாவசனம் எழுதி கொடுத்தா மன்சூர் அலிகான் அந்த தலையை செலுப்புறது போல அந்த முடியை செலுப்பிட்டு நடிப்பாரை தவிர பல தியாகங்களை செய்தவன் நாத்திகன் இந்த மக்களுக்காக. கேரவன் வேனை விட்டு எதுவுமே தெரியாது. ஆந்திரா ஜெயிலில், கடப்பா ஜெயிலில் 3 மாதம் போட்டா பவன் கல்யாண் அரசியல் விட்டே போயிடுவார், ஊரை விட்டே போயிடுவார், நாட்டை விட்டே போயிடுவார். ஆனால் ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டை நீங்கள் பஞ்சாயத்து எடுக்கிறீங்களே சார்? ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டு இப்போ இந்த ஸ்டேட்ல இல்லாமல் வெளி ஸ்டேட்லேயும் போய் பஞ்சாயத்து எடுக்கிற மாதிரி பேசுகிறாங்க. நாத்திகன் உலகம் பூரா இருக்கான். ஆத்திகன் உலகம் பூரா இருக்கான். ஆத்திகர்கள் என்பவர்கள் யார், நாத்திகர்கள் என்பவர்கள் யார் என்பது பவன் கல்யாணுக்கு ஸ்டேட் விட்டு போய் ஸ்டேட் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. காரணம், இது பெரியார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு போன தத்துவங்களும் புத்தகங்களும் ஆந்திராவுக்கு கொண்டு சேர்க்க வேண்டியிருக்கு. ஆந்திரா ஒரு சிகப்பு பூமி. அங்கே நக்சல்பாரி புரட்சியாளர்களும் கம்யூனிஸ்டுகளும் தெலுங்கானா புரட்சி நடந்த மாநிலம் அது. இந்த மாநிலத்தில் பவன் கல்யாணை போல அரசியலே தெரியாத மூடர்கள், முட்டாள்கள் எல்லாம் அதிகாரத்துக்கு வந்த பிறகு நம்ம ஊர் கார்த்தியை மிரட்டுறாரு. கார்த்தி என்ன சொல்கிறாரு? லட்டு அரசியல் வேண்டாப்பா, சென்சிட்டிவான அரசியலுங்கிறாரு. அதை விமர்சனமே பண்ணலையே. சிவகுமார் குடும்பம் பிறவி கோழை குடும்பம், பைந்தாங்குழி குடும்பம். நீங்கள் விஷால் ரெட்டியை முன்னாடி நிறுத்தி தான் இப்போ அவங்க நடிகர் சங்கத்தை கைப்பற்றியிருக்காங்க. சூர்யாவோ சிவகுமாரோ நடிகர் சங்க தலைவராக வந்திருக்கணும். ஒரு பச்சை தமிழன் ரெட்டியார் முன்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கிற குடும்பம் அது.
ஆக மொத்தம் ஒரு பிறவி கோழை குடும்பம் சிவகுமார் குடும்பம், சிவகுமார் குடும்பம் கோழை என்பதை மீண்டும் கார்த்திக் ஆந்திராவில் போய் நிரூபிச்சுட்டு வந்திருக்கிறார். அவருக்கும் சேர்த்து தான் இதை நான் சொல்கிறேன். பவன் கல்யாணுடைய நாத்திகர்களுக்கு பாடம் என்பது பல பாடங்களை நாத்திகர்கள் பவன் கல்யாணுடைய பாட்டம் பூட்டனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நினைவிலை வைத்துக் கொள்ள வேண்டும் பவன் கல்யாண். இங்க பரிதாபங்கள்னு ஒரு சேனல் இருக்கு, உங்களுக்கு தெரியும்ல சார். இல்ல கோபி சுதாகர் அவங்க வந்து இந்த லட்டு பத்தின ஒரு இது போட்டு ஒரு 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 எப்போதுமே ஒரு காமிக்கலா பண்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு வீடியோ இங்க பண்ணாங்க. அது பண்ணதுக்கு அவங்க உடனே மன்னிப்பு கேட்டு அதை நீக்கிட்டாங்க. இங்க நிறைய பேரோட மனசை புண்படுத்திட்டோம் அப்படின்னுட்டுன்னு. ஆனா அதுக்கும் வந்து இப்ப ஆந்திரா கவர்மெண்ட் அவங்க பேர்ல எங்க கேஸ் போட்டிருக்கு சார். ஆமா, ஆந்திரா அரசியல் அங்க சந்திரபாபு நாயுடுக்கும் ஜெகனுக்கும் அரசியல். இந்த அரசியலை யாரும் கோர்ட்டு கொண்டு போல. கோர்ட்டு கொண்டு போனால் சந்திரபாபுடைய முகம் கழிஞ்சு தொங்கும். எப்படின்னா, சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்து அதிகாரத்திற்கு வந்த பிறகு லட்டு செய்கிறாங்கல்ல, இந்த லட்டில் யார் பன்றி கொழுப்பை கலந்தது, யார் மீன் கொழுப்பை கலந்தது, மாட்டு கொழுப்பை கலந்தது யாரும் ஏன் கண்டுபிடிக்க முடியாதா? முடியாதா? யாரை ஏமாத்துறீங்க? உளவுத்துறை இருக்கு, அங்கே 500 பேர் வேலை பார்த்துருக்கான். 500 பேருக்கும் அது தெரிந்தே கலக்கப்பட்டதா? இங்க இந்த தமிழ்நாட்டுல இந்த ஏஆர் டெய்ரி அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அங்க ஒரு ஃபேக்டரியில இருந்து தான் அந்த நெய் போயிருக்கு அப்படின்றத சொல்றாங்களே சார், அது எந்த அளவுக்கு அது எதா இருக்கட்டுமா, அரசு இருக்கா இல்லையா? சந்திரபாபு நாயுடு அரசு இருக்கா இல்லையா? மாமனாரை கவுத்திட்டு தானே அதிகாரத்துக்கு வந்தீங்க நீங்க. மாமனார் உங்களை அரசியலுக்கு கொண்டு வந்தார். என்டிஆர் அரசியல் கொண்டு வந்தார். அவரை இரவோடு இரவா அவரை தூக்கி தெருவில் எரிஞ்சிட்டு ஆட்சியை கைப்பற்றியவர் சந்திரபாபு நாயுடு. இந்த சந்திரபாபு நாயுடு ஏன் உளவுத்துறையை வைத்து எப்படி அந்த பன்றி கொழுப்பு, மீன் கொழுப்பு, மாட்டு கொழுப்பு வந்துன்னு கண்டுபிடிக்க முடியாதா? யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்? அரசியல் பண்ணி ஜெகன்மோகன் ரெட்டியை அரசியலிருந்து விளக்குவதற்கு வெங்கடாஜலபதி லட்டு உங்களுக்கு தேவைப்படுகிறது. எவ்வளவு மலிவான அரசியல், எவ்வளோ மட்டமான அரசியல். இந்த மட்டமான அரசியலை வெங்கடாஜலபதி லட்டு பலியிடப்பட்டிருக்கு. இதை நேரடியாக கேட்கறதுக்கு தெம்பு திராணி இல்லாத கார்த்திக்கு மன்னிப்பு கேட்டு வந்துட்டாரு. இனி போய் யார் காலில் விழுச்சோன்னா உழுவார். இதெல்லாம் அரசியல். அப்போ அங்கே நெய்ல எந்த கலப்படமுமே எந்த கலப்படம் கிடையாது. கலப்படம் 500 பேர் அங்கே வேலை செய்கிறான், இரவு பகலாக வேலை செய்கிறான் இந்த லட்டு தயார் பண்ணக்கூடிய தொழிற்சாலையில். அது இவர்களெல்லாம் மீறி யார் ஜெகன்மோகன் ரெட்டியை அவருடைய சித்தப்பா சுப்பா ரெட்டியுமா கொண்டு போய் கலந்தாங்க. சுப்பா ரெட்டி தான் 5 வருட காலம் அறக்காவலர் குழு தலைவர், திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் நிர்வாகத்துக்கு. 2 பேரும் மட்டும் அதை கலக்க முடியுமா? இத்தனை பணியாளர்கள் வேலை செய்கிறான், அத்தனை பணியாளர்களில் கண்ணில் மண்ணை தூவ முடியுமா? இது எவ்வளோ பேச மாட்டேங்கிறான். இதுதான் இந்திய அரசியல். எவ்வளோ மட்டமான அரசியல் இந்திய அரசியல் பாருங்கள். ஆண்மீன் ஒன்றால் கூடி ஒழிஞ்சிருவோம். ஏன்னா வாக்கு வங்கி தான் இங்கே அரசியல். இங்கே அம்பேத்கர் இல்லை, பெரியார் இல்லை. 2 பேர் இருந்தால் இந்த லட்டு அரசியலை பிரித்து தொங்க விட்டுருப்பாங்க. ஏன்னா 2 பேருக்கு பின்னாடி எந்த விதமான குற்றம் குறையும் இல்லை. ஆனால் இப்போ இருக்க அரசியல்வாதி பூரா அயோக்கிய பயலாக இருக்கான். அத்தனை பேரும் பல ஆயிரம் கோடிகளை சொத்துக்களை கூச்சி வச்சுருக்கான், லஞ்சத்தில் கூச்சி வச்சுருக்கான். அப்போ இவர்களால் வெளியே வந்து போராட முடியாது. என்ன காரணம்? இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை உயிரை தவிர. இதுதான் நாத்திகர்களுடைய அரசியல். இந்த நாத்திகர்கள் தான் இதை பேச முடியும், ஆத்திகர்கள் பேச முடியாது. ஆத்திகர்களை பற்றியும் தெரியாதவர் பவன் கல்யாண், நாத்திகர்களை பற்றியும் கம்யூனிஸ்டுகளை பற்றியும் தெரியாதவன் பவன் கல்யாண். அவருடைய கூற்றை ஒரு கோமாளி கூற்றை போல எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதை சீரியஸாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை.